அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த வேலையில என் அன்போடு அழைத்த சகோதரிக்கு என் உள்ளத்தின் ஆழத்துல நன்றி கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்ய போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில உங்கள் மத்தியில பலத்த காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடும், எனக்கு எல்லாம் கூடும். இந்த வேலையில, இந்த ஜெப வேலையில எல்லாமே எனக்கு கூடும். ஒரு ஆமென். அல்லேலூயா. அந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு தீர்க்கதரிசனமாய் சில வார்த்தைகளை பேச ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமென். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஒரு பெரிய திறந்த வாசல வைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லாமா? எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில இனி வரைக்கும் திறக்கப்படாம இருக்கிறதோ அந்த காரியத்தை இந்த ஜெப வேலையில கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எந்தெந்த எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு நீங்க ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்துக்கும் இந்த ஜெப நேரத்துல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். உங்களை பார்த்து உங்க குடும்பத்தை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், God going to open the new doors for you. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய வாசல்களை உங்களுக்கு திறக்க போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஆமென்? ஆமென் சொல்றவங்களுக்கு அப்படியே அந்த வாசல்கள் திறக்கப்படுவதா? அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இது எல்லாரும் உங்களுக்கு பழக்கமான ஒரு வசனமா இருக்கும். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு தீர்க்கதரிசனமாய் பேச போகிறார். திறந்த வாசல வச்சிருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய வாசல் உங்களுக்காக திறக்க போறது கிடையாது. ஏற்கனவே அடைக்கப்பட்ட வாசல இந்த வேலையில ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புது வாசல திறக்க போறது இல்லைங்க. சத்துரு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அடைச்சு போட்டானோ அதை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் சத்துரு என்னென்னலாம் அடைச்சு போட்டானோ அதை கர்த்தர் இயேசுவின் நாமத்துல இந்த வேளையில திறக்க போகிறார். அதை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுடைய வாய்கள் கர்த்தருடைய மகிமையின் சாட்சியாய் மாறப்போகுது. பேசிக் கொண்டிருக்கிற வேலையில அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். டிசம்பர் மாதத்துல பிறந்த உன்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டதை நான் திறக்கிற கர்த்தர் சொல்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வேலையில ஆண்டவர் திறக்க போறாங்க. ஆண்டவர் ஏதோ புதிய வாசலை திறக்க போறேன்னு சொல்ல, எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த சத்ரு அடைச்சு போட்டானோ அதை நான் திறக்க போறேன். கர்த்தர் சொல்கிறார், அதை நான் திறக்க போகிறேன், அதை நான் திறக்க போகிறேன். எதெல்லாம் அவன் அடைக்கிறானோ, எதெல்லாம் அவன் மூடி போட்டானோ அதை கர்த்தர் திறக்க போகிறேன் சொல்கிறார். ஒரு சில வேளைகளில உங்களுடைய வாசல்களை சத்ரு அடைச்சிருக்கலாங்க. ஒருவேளை உங்களுடைய நன்மைகளை சத்ரு அடைத்திருக்கலாம். ஏன் சத்ரு அடைக்க கர்த்தர் விட்டார்தான்
அவர் உங்களோடு கூட இருக்கிறத காண்பிக்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில. பாருங்க, ஈசாக்கு ஏசேக்கு சித்தனா என்ற 2 துறவுகளை வெட்டினான். அந்த 2 துறவைகளும் சத்துருக்கள் எங்களுடையது என்று சொல்லி அதை மூடி போட்டார்கள். ஏன் மூடி போட்டாங்கன்னா, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அது ஆபிரகாம் வெட்டின துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோன்றினான். யார் வெட்டின துறவு? ஆபிரகாம் வெட்டின துறவு. ஆபிரகாமை கொண்டு நான் உன்னை ஆஸ்வதிக்க போறதுல, உனக்குன்னு நான் புதுசா திறக்கிறேன், அது ஈசாக்குன்னு சொல்லணும். அது ஈசாக்கை ஆஸ்வதித்து ஆஸ்வாதம் சொல்லணும்ன்றதுக்காக கர்த்தர் ஈசாக்கு ஒரு புது துறவை கொடுத்தார். அல்லேலூயா. ஏசேக்கு சித்தனா போனதை பற்றி கவலைப்படாதீங்க. இனி கர்த்தர் மற்றவர்களால உங்களுக்கு பேர் வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்பி இன்னைக்கு உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் ஒரு வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார். ஏசேக்கு சித்தனாவை சத்துருக்கள் மூடி போட்டாங்க. ஆனா கர்த்தர் ஈசாக்குக்கு நாம் பழகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, சில வாசல்களை சத்ரு அடைச்சிருக்கிறானா, ஆனா இந்த நாள் நீங்கள் பழகி பெருகும்படி ரெகபோத் என்ற வாசலை இந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார். ஒரு வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நீங்க மூடி போட்ட வாசலை நினைச்சு கலங்காதீங்க. யாரும் மூடாத ஒரு வாசல்களை உங்க கரத்தில் தர போகிறான், திறக்க போகிறான். உங்களுடைய கண்கள் இனி காண போகிறது. Your eyes going to see the miracle of God. தேவ மகிமைங்க, அந்த அதிசயத்தை உங்க கண்கள் இன்னைக்கு பார்க்க போகும். இன்னைக்கு முதலாவது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இதுவரை சத்ரு அடைச்ச வாசல நான் திறக்கிறேன். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார். 2வது ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிறார். ஆமென். 2வது ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். அது என்ன வாசல்னா, வாசிங்க யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிட்டே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன தொடர்ந்து வாசிக்கவா? இவைகளை சொன்ன பின்பு உத்தரவிலே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன். அன்பானவர்களே, முதலாவது நம்ம பார்த்தோம், சத்துருக்கள் அடைத்து போட்ட காரியத்துல கர்த்தர் ஈசாக்கு ஒரு புது வாசலை கொடுத்தார். முதலாவது ஒரு வாசலை நம்ம பார்க்கிறோம். இதுவரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சில நன்மைகளை சத்ரு அடைச்சு போட்டாங்களா, அந்த அடைக்கப்பட்ட வாசலுக்கு சரியா இன்னொரு வாசலை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு திறக்கிறான்னு சொல்றாரு. 2வது ஒரு வாசலை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, லாசரு கல்லறையில வைக்கப்பட்டிருந்தான். அவன் லாசரு மரித்து போய் கல்லறையில வைக்கப்பட்டதை நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. கரெக்டா? இந்த வேலையில உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு எத்தனை நாள் கழிச்சு வந்தார்னா 4 நாள் கழிச்சு வந்தார். அவன் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சே, நார்மே என்கிறாங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வியோடு நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புறேன். லாசரு உயிரோடு இருக்கும்போது இயேசுக்கு அறிவிக்கப்பட்டதா இல்லையா? லாசரு உயிரோடு இருக்கும் பொழுது, ஆமா, லாசரு உயிரோடு இருக்கும் பொழுதே
லாசரு வியாதியா இருக்கான் என்பது இயேசுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டு பின்னும் 2 நாள் அங்க தங்கினாராம். ஆமென். உடனே லாசரு பலவீனமா இருக்கா, வாங்க போய் ஜெபிச்சு லாசரு உயிரோடு எழுப்பணும்னு சொல்ல இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவா இருக்கும்னு சொல்லி பின்னும் 2 நாள் அங்க தங்கினார் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், லாசரு மறிக்கணும் தாங்க இயேசு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? 4வது நாளில சுத்தி இருக்கிற சூழ்ந்து இருக்கிற கூட்டத்தின் நடுவுல லாசரு நேசிச்ச இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவன், உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை அவர் காண்பிக்க காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த நாளில உங்க வாழ்க்கையில எனக்கு நேரம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், டாக்டர் இது சொல்லிட்டாங்க பாஸ்டர், எனக்கு இவ்வளவுதான் வியாதின்னு சொல்லிட்டாங்க, மருத்துவரால முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க, இந்த கடன் முடியாது, எனக்கு இருக்கிற இந்த தேசத்துல எனக்கு இந்த போராட்டங்கள் முடியாது, இது அவ்வளவுதான் சொல்லி யார் யாரெல்லாம் உங்களை பத்தி சொன்னாங்களோ அவர்களை பார்த்து இந்த ஜெப வேலையை நான் சொல்லுகிறேன். 4 நாள் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எல்லாம் சூழ்ந்து இருக்கிற கூட்டங்கள் பார்க்கத்தக்கதாக லாசருவின் கல்லறையை புரட்டி லாசருவை எழுப்பினவர் இந்த நாளில உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்து கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஒரு எழுப்ப போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற வேலையிலேயே இந்த சத்தம் கேட்கப்படும் போது சரீரங்களை விடுதலை உண்டாகிட்டு இருக்கு. Jesus name, Jesus, receive it in Jesus name. மறிச்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பே கிடையாது, இனி அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லி மூடி போட்ட கல்லறை இயேசு திறந்தார். இன்னைக்கு எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சத்ரு உங்க வாழ்க்கையில கல்ல வச்சு அடைச்சிருக்கிறானோ அதை இந்த வேலையில கத்த திறக்க போகிறான். அதை கத்த திறக்க போகிறான். அது திறந்த இயேசுவின் நாமத்தினால் உங்க வியாதிய சத்ரு என்ன வியாதியை வச்சு அடைச்சிட்டு இருக்கிறானோ அதை கத்த திறக்கிறான். அதை கத்த திறந்து கொண்டிருக்கிறீங்களா? அதை கத்த திறந்து கொண்டிருக்கிறீங்க. லாசருவின் நான் போன சரீரத்தை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கல்ல வச்சு மூடி போட்ட அந்த கல்லறைய இயேசு திறந்தாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க ஆசீர்வாதத்தின் வாசல்களை கத்தருக்கு திறக்க போகிறார். இனி 2வது உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு சத்ரு என்ன நினைச்சிருக்கானோ அந்த வாசலை கத்து திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையில அநேகங்களை பார்த்து பரியாசம் பண்ணிட்டே இருக்கலாம். கத்தருக்குன்னு நின்னியே, கத்தருக்குன்னு ஓடுன, கத்தருக்குன்னு செஞ்ச, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உங்களை பார்த்து அநேகர் பேசி கொண்டு இருக்கிறாங்களா? அவர்களை பார்த்து இந்த வேலையில சொல்லுங்க, லாசரும் கல்லை புரட்டினவர் இன்னைக்கு என் காரியத்தை புரட்டி கொண்டு இருக்கிறான். அது புரட்டப்பட்டு அது புரட்டப்படுகிறதுக்காக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அன்பானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாரு. ஆமே. எத்தனை வருஷமா அடிமைத்தனம்? 430 வருஷமா அடிமையா இருந்தவர்களை கர்த்தர் மோசையை கொண்டு மீட்டெடுத்தாருங்க. மீட்டெடுத்து பார்வோன் கண்கள் காண தன்னுடைய பலத்த கரத்தை கர்த்தர் காண்பித்து அவனுடைய
எல்லா காரியத்தையும் கர்த்தர் அழித்து கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை பார்வோனுக்கு காண்பித்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கினாருங்க. ஆனா விடுதலையாக்கி வரும் பொழுது முன்பதாய் சிவந்த சமுத்திரம், பின்பதாய் பார்வோனுடைய சேனை. கர்த்தர் சொல்கிறாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துனதும் நான் தான். ஏன்னா பார்வோனாலும் அவனுடைய ராணுவத்தினாலும் நான் மகிமைப்படுத்துவதை கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய இருதயத்துல பேசி பார்வோன் போக விட்டான். ஆனா ஜனங்கள் புறப்பட்டு வனாந்தரத்தில் வரும்பொழுது பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல் நிற்கிறது. இந்த வேளையில அன்பானவர்களே, சில காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறதா? பாஸ்டர், இந்த காரியத்துல எனக்கு எப்படிதான் ஒரு வழி திறக்க போகுதுன்னே தெரியல பாஸ்டர். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு வாய்ப்பே இல்லாதது போல இருக்கிறது. என்னை எல்லா சூழ்ந்து நெருக்கிட்டு இருக்கிறாங்க, நான் எங்க போக போறேன்னே தெரியலன்னு சொல்லி இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான தேவ மகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையில இஸ்ரவேலரை கர்த்தர் நடக்கிறார். வெட்டாந்தரையில ஒரு திறந்த வாசல், சிவந்த சமுத்திரத்துல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இந்த நாளையில எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குதோ அதுல ஒரு திறந்த வாசல இந்த ராத்திரி இந்த வேலையில கர்த்தர் வைக்கிறாருங்க. அல்லேலூயா. ஒரு திறந்த வாசல். இதனால எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடையில ஒரு புதிய வாசல கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். எப்படி வைப்பார் தெரியுமா? மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுது பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினாராம். அன்பானதே பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போது உங்க 2 கரத்தை உயர்த்துங்க. உங்க 2 கரத்தை உயர்த்தி செவிக்க ஆரம்பிங்க. நீங்க உயர்த்த வாசல்கள் திறக்கப்படுது. நீங்க உயர்த்தும் போது வாசல்கள் திறக்கப்படுது. உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், நீங்க கையை உயர்த்துங்க. எதெல்லாம் தரப்படுதோ நான் இயேசு நாமத்துல சொல்லுகிறேன். அநேக சிஸ்டர்கிட்ட சாட்சி சொல்ல போறீங்க. எனக்கு கர்த்தர் வாசல திறந்தான்னு நீங்க சொல்ல போறீங்க. இந்த ஜெப நேரத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தா சொல்ல போறீங்க. நீங்க கையை மாத்திரம் உயர்த்துங்கள, கையை உயர்த்தினாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க கரத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்க கையை உயர்த்தும் போது கீழ் காற்றை கர்த்தர் அனுப்பி வழிகளை உண்டாக்க போகிறாங்க. வழிகளை உண்டாக்க போகிறார். வழிகள் இந்த வேளையில உண்டாகி கொண்டிருக்கிறது. வழி இந்த வேளையில உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. எப்படி மோசே தன்னுடைய கரத்தை சமுத்திரம் நீட்டும் பொழுது ஒரு கீழ்காற்று வந்து சமுத்திரத்தை ஒதுங்க செஞ்சுச்சோ, இன்னைக்கு நீங்க கரத்தை உயர்த்தும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால எல்லா காரியங்கள் ஒதுங்கி வாசல்கள் திறக்கப்பட போகுது. வாசல்கள் திறக்கப்பட போகுது. உங்களுடைய கையின் பிரயாசத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, குடும்பத்துல ஒரு கையை உயர்த்த ஒரு வாசல கர்த்தர் இந்த வேலையில உங்களுக்கு காண செய்கிறாருங்க. மோசே தன்னுடைய கையை உயர்த்தின போது யோசுவாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தது போல இந்த நாளில நீங்க கையை உயர்த்தும் பொழுது சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பாஸ்டர் முடிஞ்சிருச்சு பாஸ்டர். தடைய எல்லாம் தடை பாஸ்டர், இதுக்கு மேல என்னால முடியாது, வழியே இல்ல, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வழியை அவர் உண்டாக்குவார். உனக்கு வழியை உண்டாக்குற தேவன் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ராபாபா ஷியா. சில பேரோட வாழ்க்கையில கர்த்தர் வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். வழிகளை அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்கிறாருங்க. ஒரு திறந்த வாசலை நான் பேசிருக்கிறேன். முதலாவது பார்த்தோம், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல ஒரு ரெகபோத்தின் வாசலை காத்து திறந்தான். 2வது முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அடைக்கப்பட்டு இந்த லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்தான். 3வது நம்ம பார்த்தோம், வழியே இல்லாம மடிந்து போவோம் நினைச்ச இஸ்ரவேல் இருக்கு. சிவந்த சமுத்திரத்தை திறந்த ஆண்டவர் திறந்த வாசல் போல
ஆண்டவர் இந்த நாளில உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வாசல்களை கத்த திறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசல்கள் திறக்கப்படுது. கத்தர் வாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். ஆமே. ஆண்டவர் இந்த நாள்ல சொன்னார், get ready and get prepared, the God going to open the new doors. ஆமே. இந்த நாள்ல உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் வாசல்களை திறக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவுல அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமே. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூண்டி இருக்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரவழியாய் கடந்து போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் தடையா நின்றதுங்க. கர்த்தருடைய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தி யோர்தான்ல கால் ஊன்றி நின்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, யோர்தான் பிளந்தது. ஹல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, முதலாவது கையை நீட்டி நான் ஜெபிக்க சொன்ன செங்கடை திறக்கும். இந்த வேளையில உங்க கால்களை எந்தெந்த இடம்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல கால் ஊன்றி நீங்க நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்க போகிறார். ஆமே. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்து அந்த இடத்துல நின்ற பொழுது யோர்தான் 2ஆக பிளந்தது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கால்கள்ல வல்லமை கொடுத்து நீங்க போகிற இடத்துல எல்லாம் வாசல்களை திறக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் நான் இன்று முதல் எங்க போறோம்னா எனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க போகிறார், என் மூலியமாய் கர்த்தர் வாசல்களை திறக்க போகிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை கொண்டு திறக்க போகிறார், என்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார், என்னை கொண்டு வாசல்கள் அடைக்கப்பட்டவைகளை கர்த்தர் திறக்க போகிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. Hallelujah. 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 Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. கர்த்தர் இந்த நாள் தீர்க்கதரிசனமாய் சொல்றாருங்க, உங்களுடைய கையை உயர்த்தும் போது ஒரு திறந்த வாசல். நீங்க எந்த இடத்துல சத்துரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல போய் நில்லுங்க. ஆண்டவரே, ஆசாரியனுடைய கால் பட்டு யோர்தான் 2ஆக பிளக்கும்னா பரம தெய்வ ஆண்டவரே, எங்கள் ஆசாரியராக இயேசு கிறிஸ்து எங்கள் மேல இறங்கி வந்து இந்த யோர்தான்களை தகர்த்து போடுவீரா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் இந்த நாளில உங்களோட பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்ன அதிசயம் தெரியுமா? உங்க சரீரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பினான்சியல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகளில, இது இனி என் வாழ்க்கையில சாத்தியமே இல்லைன்னு சொல்லுகிற காரியத்துல எல்லாம் ஒரு திறந்த வாசல கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ தேங்க்யூ ஃபாதர் ஜீசஸ். எல்லா கண்களை மூடி என்னோடு கூட சொல்லுங்க, என் வாசல்களை கர்த்தர் திறந்தா, என் வாசல்களை கர்த்தர் திறக்கிறா, என் வாசல்களை கர்த்தர் திறக்கிறா. சத்துருவே, நீ என்னென்னலாம் அடைச்சு போட்டியோ, என்னென்னலாம் வாசல்களை நீ அடைச்சு போட்டியோ, கர்த்தரின் வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் வாசலை திறக்கிறார். கர்த்தரின் வாசலை திறக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தரின் வாசலை திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. 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 ஓ கர்த்தர் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். இந்த வேலையில நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். லாசரு போல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற அன்பு சிஸ்டர், கர்த்தர் உங்களை திறக்கிறார். டாக்டர்ஸ்கள் சொல்லி இருக்கலாம், டாக்டர்ஸ்கள் விரோதமாய் சொல்லி இருக்கலாம், நான் திறப்பேன். ஓ அந்த பிரெயின்ல இருக்கிற பலவீனங்கள் மறைகிறதற்காக ஸ்தோத்திரம் டாடி. அந்த வெயின்ஸ்ல இருக்கிற எல்லா பிராபலங்களை சுகமாக்குறதற்காக ஸ்தோத்திரம். நரம்பு மண்டலங்கள பலவீனத்தோடு கலங்கிட்டு இருக்கிற அன்பு மகளே,
நான் வாசல்களை திறக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. ராபாபாமா ஷியா தாரானாமா ராபாபாமா ஷியா தரடனம். நாரி போய் மறிச்சு போன, இறந்து போன 4 நாள் நாற்றம் அடித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின இயேசு சொல்றாரு, உன் நரம்பு மண்டலத்துல இருக்கிற எல்லா பலவீனத்தை நான் மாற்றி போடுகிறேன். ஆமென். Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. உனக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறீர். இந்த வேளையில விசேஷமாய் செய்வின சூனிய கட்டுல பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பு மகளை கர்த்தர் மீட்டெடுப்பீராக. எல்லா புத்த ஆவிகளை கர்த்தர் முறித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில். முறிங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால். எலும்ப செய்யுங்க. அந்த 2 கால்கள் செயல்படக்கூடாதபடி இந்த மகளுடைய கால்ல கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கட்ட அவுழ்கிற இயேசுவின் நாமத்தில். ஓ எஸ் ஜீசஸ். கால்களை ஊன்ற செய்யுங்க. அந்த கால்களை தரை ஊன்ற செய்ய முடியாது சொல்லிக்கிற டாடி, நீ செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை, அன்பு சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. Thank you, Father. Thank you, Father. ஒருவேளை என்னென்ன இன்கம், எங்களுடைய இன்கம் எல்லாம் சத்துரு அடைச்சிருக்கிறான்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாள்ல ரெகபோத்தை திறக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை திறக்க போகிறேன்னு சொல்லுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதோட அப்பா ரைட் சைடு தலை பகுதியில காதை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில காணப்படுகிற அந்த பலவீனத்தை நான் சுகமாக்குறேன். அதை குறித்து கலங்காது. உன் வலது காது பகுதியில் இருக்கிற அந்த பலவீனத்தை குறித்து கலங்காது. சத்ரு பரியாசமாய் உனக்கு விரோதமாய் செய்தவைகளை நான் மகிமையாய் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று நீங்க சத்ரு அன்றுவே எனக்கு ஒரு வழியே இல்ல, இந்த வழியா தான் நான் போயிட்டு ஆகணும்பா, எனக்கு ஒரு வழியே நான் வாழ்வாதாரத்துக்கு எனக்கு வழி இல்லை, நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி சில காரியத்தை மன வேதனையோடு பாரத்தோடு செஞ்சு கொண்டிருக்க அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவருக்கு புதிய வாசலை உனக்கு திறக்கிறதும் கண்கள் காணப்போகுது. இந்த பிப்ரவரியில இருந்து நீ படுகிற பாடுகளை நான் அறிவேன். உன் பிள்ளைய விட்டு, உன் மகளை விட்டு நீ கலங்கி நிற்கிறதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தேற்றுவேன். மகிமைப்படுத்துவேன். சத்ரு அடைத்தவைகளை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சத்ரு அடைத்து வச்சிருக்கிறானோ எல்லாம் நசரேயனாக இயேசுவின் நாமத்துல இந்த வேளை திறக்கப்படுகிறதற்காக அப்பா அன்பு சகோதரி எஸ்தரை ஆஸ்வதிக்கிறோம். மகள் பிரயாசப்பட்டு பாரத்தோடு தரிசனத்தோடு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு மகளை கர்த்தரில் பலப்படுத்துவீரா, சுகப்படுத்துவீரா. கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜூலைல இருந்து ஒரு புதிய துவக்கம் முளைக்கிறத உன்னுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜூலைல ஒரு புதிய காரியங்கள் முளைத்து துளிர் விடுகிறத உன்னுடைய கண்கள் பார்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிற அந்த காரியத்துல நான் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு துளிர்வை நான் உனக்கு கொடுக்கிறத உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு விலகல, நான் உன்னை கைவிடலன்னு கர்த்தர் சொல்கிறார். 2022 செப்டம்பர்ல நீ பட்ட அவமானத்தின் வேதனைகளை சரியா ஒரு மகிமையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக மட்டுமாய் அப்பா பல ஆண்டுகள் கழித்து மீண்டுமாய் இவரோடு செய்து இந்த நாமத்தை உயர்த்த, பணியை செய்ய, இந்த வார்த்தையை சொல்ல கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம்பா. தொடர்ந்து முக்கியமான வருகிற நாட்டில் நாங்கள் இணைய கட்டமாய் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை சொல்லு
மாறாங்கள் மீட்பர் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென்.